ஜமாத் உலமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் மூத்த ஆலிம்களுக்கு இருந்தது. இப்போ இந்த டீம், இந்த அமைப்பு, காஜா ஹஸ்ரத், அன்வர் ஹஸ்ரத்தினுடைய டீமும் இவங்க வந்ததுக்கு அப்புறமாக அதை நோக்கி அவங்களுடைய இயக்கத்தை, பழைய ஹஸ்ரத்மார்களுடைய இயக்கத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி நாம் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான கால தேவைகள் இருந்தது. சும்மா நம்மளாக போய் உள்ள நுழையலை. அதாவது செயற்கையாக ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கும், செயற்கையாக ஒரு தலைவன் உருவாகிறதுக்கும், ஒரு இயற்கையின் தேட்டத்தில் ஒரு அமைப்பு பலம் பெற்று எழுவதற்கும் இடையில் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. இது ஒரு இயற்கையின் தேடல். காலம் இழுக்குது நம்மளை, நீங்கள் இதில் கருத்து சொல்லணும், நீங்கள் இதில் வரணும், வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்படுது. அப்போது அதுக்கான தேவையை காலம் உண்டாக்கும்போது நம்ம கைகட்டி நின்னா அந்த இடத்துல தகுதியற்றவர்கள் அந்த காலி இடத்த ஃபில் பண்ண வருவாங்க. அது அந்த சமுதாயத்துக்கு நல்லதில்லை. ஸோ இந்த ஒரு காமனான ஒரு பார்வையில் தான் இதை பல கட்ட மஷூராக்களுக்கு அப்புறமாக நம்ம இதில் கருத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையில் எல்லாரும் நினைக்கிறாங்க ரஜினியை நம்ம ஏதோ உடனே போய் பார்த்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மற்றவர்கள் மாதிரி அவர் இல்லை.